ஹே ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே guys, நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ஸ் பேரடைஸ் எபிசோட் 10 பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை லைக் பண்ணுறப்ப தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் guys மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோவில் வேறு ஏதாவது குறை இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் திருத்திக்க விரும்புகிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட், ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிம்சன் டெசர்ட் பற்றின ஒரு கேம் அப்டேட் கொடுத்துருக்கோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு RPG கேம். இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நம்ம சேனல்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். வீடியோட லிங்க் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன். ஸோ ஐ கார்ட்ஸில் இருக்கும். அந்த ஐ கார்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பற்றின இந்த கேம் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மறக்காமல் லைவ் ஸ்ட்ரீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்சாவை பற்றி காமிக்கிறாங்க. நம்ம டென்சா யாருன்னா நம்ம சியோனோட ஸ்டூடெண்ட். ஸோ சியோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்சாக்கு எல்லா விதமான ஸ்வாட் டெக்னிக் அண்ட் ஸ்வாட் அட்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தருவோம். ஸோ ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்னு சொல்கிறத விட ரெண்டு பேரும் க்ளோஸ்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க ஐலாண்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்சா நம்ம சியோனை பார்ப்போம். ஸோ சியோன் வந்துட்டான், இதுக்கப்புறம் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஏன்னா இவர் தான் என்னோட சென்சேன்னு சொல்லிட்டு நம்ம டென்சா வந்து நம்ம நொறுகிக்கிட்டே சொல்லுவோம். ஸோ சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்மளோட டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க அங்கே. ஸோ டென்ஷன் வந்தோடனே அவள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாள். ஸோ அவளை எதிர்த்து இவங்களால் அட்டாக் பண்ண முடியாது. நம்ம சியோனோட கழுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் வந்து வெட்டிடுவான். ஸோ அதனால் நம்ம சியோனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைட் பண்ண முடியாது. உடனே நம்ம டென்ஸாக தான் சொல்லுவான், சென்சே நான் இவ்வளோ பார்த்துக்கிறேன், நீங்கள் நுறுகாய் கொடுத்துட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சியோனும் சரின்ட்டு ஓடிட்டு இருப்பான். பட் நம்ம டென்ஸாவால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷனுக்கு இடையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியாது. நம்ம டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ஸாவை கொண்டுரும். ஸோ அந்த மாதிரி டாவோ பவர், ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக டாவோ பவர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் கூட ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பவர் என்னன்னு அவங்களால அனலைஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ஸா வந்து இறந்துருவான். ஸோ அப்போயே நம்ம சியோன் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிடுவான், அந்த ஒரு டென்ஷனை என் கையால் தான் நான் கொள்ளுவேன், என்னோட ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அது கொண்டுருச்சு, ஸோ கண்டிப்பாக நான் அதை ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அதனால் அவனோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்று அந்த டென்ஷனை பழி வாங்குறதுக்காக நம்ம ஷியோன் அப்புறம் நம்ம நுறுகாய் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷன் கொண்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்கிட்டே அந்த ஆட்ரிபியூட், அதாவது அந்த ஹிண்டர் ஆட்ரிபியூட் இல்லை. ஹிண்டர் ஆட்ரிபியூட் இருந்தால் மட்டும்தான் நம்ம டென்ஷனை கொல்ல முடியும். பட் இவங்க ரெண்டு பேருக்கிட்டுமே இல்லை. அதனால் நம்ம ஷியோன் என்ன பண்ணுறான், அவனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். ரீஜென்ரேட் ஆக முடியாத அளவுக்கு டேமேஜ் கொடுக்குறான். ஸோ அதனால் அந்த டென்ஷனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆக முடியல. அதை விட்டு டாவோ ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்டை தூக்கி அடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு டாவோ ஃபோர்ஸ் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன் பக்கத்தில் அவளோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா செதறி கிடக்குதுல, அந்த பாடியவே எடுத்து நம்ம சியோன் மேலே அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. பட் இந்த அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான டாவோ ஃபோர்ஸ் தேவைப்படாது, ஏன்னா அந்த டென்ஷனுக்கிட்ட அந்த அளவுக்கு டாவோ ஃபோர்ஸும் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சியோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த டென்ஷனை கட் பண்ணி வச்சிருக்கா, ரீஜென்ரேட்டே ஆக முடியாத அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்ஷனால் ரீஜென்ரேட் ஆக முடியல, அதோட லைஃப் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் அது ரீஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சியோனும் நல்லாவே டேமேஜ் வாங்கியிருக்கான், அவனும் எக்ஸாக்ஸ்டில் தான் இருக்கான். இன்னொரு சைடு அந்த டென்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ஸ்டில் தான் இருக்கா. அதாவது சொல்ல போனால் ரெண்டு பேருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா டாவோ ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் ரெண்டு பேருமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம சியோன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பிளேடுக்கு பாதி வந்து வெட்டப்பட்டு கீழே இருக்கும். அந்த பிளேடை எடுத்து நம்ம டென்ஷனோட டெண்டன்லேயே வந்து அடிச்சிருவோம். பட் என்ன தான் அடித்தாலும் அது எந்திரிச்சு மறுபடியும் அதோட அந்த சைடில் இருக்க அதோட பாடி பவரை வச்சு நம்ம சியோனை க்ரஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை சுற்றி அந்த பாடி பார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் கொடுக்குறப்ப நமக்கு ஃபுல்லாகவே பிளட் லீக் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. சரிடா நம்ம சியோனுக்கு அதை முடிஞ்சுதுரா அப்படின்னு நினைப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம சியோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ராப்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவான். ஸோ முதல் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ஷன் ஒரு ஹியூமனை பார்த்து பயந்ததுன்னா அது இந்த டென்ஷன் தான். ஏன்னா நம்ம சியோன் லிட்டரலி அந்த அளவுக்கு அந்த டென்ஷனுக்கு பயத்தை காமிச்சிருப்பான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 125 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷனோட டெண்டன், அதாவது வயிற்று பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியிருப்பான். 125 தடவை அந்த டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அந்த டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆகிறாங்க, அதாவது டாவோ ஃபோர்ஸ் வச்சு ரீஜென்ரேட் ஆகுறதுனால அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசான மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ அவள் வந்து பயத்தில் கேட்குறா, என்ன தாண்டா வேணும் உனக்கு, ஏன்டா இவ்வளோ ஃபியூர்ஸாக சண்டை போடுறேன்னு கேட்குறப்ப தான் இவன் சொல்கிறான், ஸோ நீ வேணால் மறந்துருக்கலாம், ஆனால் என்னால் அந்த கொடுமையை மறக்கவே முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சியோன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் செத்ததுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அழுகவும் படல, அவனுக்கு கோவமும் படல, உன்னை கொன்னதுக்கப்புறம் தான் அது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும், அவனுக்கு நான் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா வழி அனுப்பி கூட வைக்கல, ஆனால் இது எல்லாமே உனக்கு கொன்னதுக்கப்புறம் நடக்கும்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க அந்த டென்ஷன் பக்கத்தில் இருந்து அந்த பிளேடை வச்சு மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். பட் நம்ம சியோன் அதிலிருந்து டாச் பண்ணிடுவோம். டாச் பண்ணுற அந்த கேப்பில் அந்த டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க வாட்டருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சியோன் வந்து அவனுக்கே சொல்லிப்பான், நான் வந்து இப்போ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அந்த டென்ஷனால் இப்போதைக்கு ரீஜென்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு டேமேஜ் கொடுத்து வச்சுருக்கேன், இப்போ அவளோட டாவோ ஃபோர்ஸ் வச்சு அவள் எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கான்.
இவன் இப்படி இங்கே யோசிச்சுட்டு இருக்க அந்த டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீஜென்ரேட் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்கிறா. இவனுக்கும் ஒன்றும் புரியல, என்னடா ரீஜென்ரேட் ரொம்ப நேரம் ஆகுமே, நம்ம அவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணியிருக்கோமோன்னு இவன் யோசிக்க இந்த சைடு இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவளோட சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது எங்களோட டென்ஷனுக்குள்ளே 2 விதமான, அதாவது மேல் அண்ட் போத் ஃபீமேல் 2 விதமான செக்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் ஒரே டைமில் அந்த 2 செக்ஸஸையும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு வேறு வழி தெரியல, உன்னை தோக்கடிக்கணும்னா நான் அப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் அவளோட கசுமிக்கி ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் எடுக்கிறா. இதுதான் அவளோட அல்டிமேட் ஃபார்ம்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அவளோட அல்டிமேட் ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் மாறுறா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம சியோனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட், அதாவது ரொம்ப சண்டை போட்டு ரொம்ப டேமேஜ் வாங்கி அவனால் சண்டை போட முடியாத அளவுக்கு இருக்கான். பட் இவ்வளோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இவளோட ஃபார்மை எடுத்திருக்கான். ஸோ நம்ம ஷியோன் அண்ட் நுருகாய் 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த டென்ஷன் கூட. பட் அந்த டென்ஷன் வந்து வேணால் ஓரளவுக்கு அவங்களோட ஒரு அப்பர் ஹேண்டாகவே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவங்களால இப்போதைக்கு டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ண முடியுது. இப்படி நடந்துட்டு இருக்கப்போ அந்த டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷியோனோட கன்னத்தில் லைட்டாக ஒரு கோடை போட்டுறா. கோடை போட்ட உடனே டப்புன்னு அவனுக்கு அவனோட ஃப்ளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. நான் யார் அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன் போல அப்படின்னு அவனுக்குள்ளே சொல்லிக்கிறான். ஸோ நம்ம சியோன் கண்ணில் இருக்க 2 அந்த தழும்புக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா தான். ஸோ அவங்க அம்மா தான் அந்த பிளேடை வச்சு அவனோட கண்ணை வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சு விடுவாங்க. பட் கண்ணு போகிறதுக்கான காரணம் அவங்க அம்மா கிடையாது. இவன் பிறக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது. பட் இவங்க 2 பேருக்கும் சாப்பிட்றதுக்கு வர வழி தெரியல. அதனால் அவங்க அம்மா வந்து அவனோட கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தழும்பை ஏற்படுத்திட்டு இவனுக்கு வந்து கண்ணு தெரியாது. பட் இவனை நீங்கள் தோக்கடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தருவோம். பட் நீங்கள் இவங்ககிட்ட தோத்துட்டிங்கன்னா உங்களோட மணி, அதாவது ஒரு பெட்டிங் மாதிரி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொழப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்நாளை வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்க அப்பா ஒரு ஸ்வாட்ஸ்மேன் அப்படிங்கிறனால அவங்க அப்பா சில டெக்னிக் கற்றுக் கொடுத்துருப்பாரு. அதை யூஸ் பண்ணி இவன் கண்ணு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கூட ஃபைட் பண்ணுவான். ஸோ கண்ணு தெரியாத பையனை தோக்கடிச்சா காசு வருது அப்படின்னா நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க. பட் இவனோட ஸ்கில்ஸ் அவங்களுக்கு தெரியாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு அதில் வர காசை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கப்ப யமடா கிளான்லேருந்து பார்த்தீங்கன்னா இவனோட ஸ்கில்ஸை பார்த்த உடனே அசந்து போயிட்டு இவனை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ உன்னோட ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, என்ன தான் கண்ணு தெரியல அப்படின்னாலும் உன்னோட ஸ்பாட்ஸ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் நீ எங்கள் கீழே வேலை செய்ய அப்படின்னு சொல்லி யமடா கிளானில் கேட்பாங்க. இவங்களும் ஓகேன்னு சொல்லுவாங்க. சரி அதெல்லாம் போட்டு உங்கள் கண்ணில் 2 தழும்பு இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்குறப்ப அவங்க அம்மா ஒவ்வொரு தடவையும் யார் அப்படி கேட்டாலும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட்ஸ்மேனோட பையன். ஸோ அவங்க அப்பா ஏகப்பட்ட வாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இவனும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். பட் அந்த சண்டையில் வந்து டேமேஜ் தான் இது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க. நம்ம சியோனோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் யமடா கிளானில் சேர்ந்ததுக்கப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவனோட பாஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்க மாட்டான். அதனால் அவனுக்குள்ளேயே அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். பட் அப்போ தான் நம்ம டென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், பாஸ்ட்டெல்லாம் யாருக்கிட்ட முக்கியம், நமக்கு ப்ரெசென்ட் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட் கிட்டே பேசிகிட்டு இருப்பான். அப்படி பேசிகிட்டு இருக்கிறத நம்ம சியோனுக்கு காதுக்கு விழுந்துரும். அவன் சொன்னது கரெக்டு தான், பாஸ்ட் யாருக்கு முக்கியம், நம்ம ப்ரெசென்ட்டில் நம்ம யமடா கிளானோட அவங்களோட கமாண்டர்ஸ் இல்லைன்னா அவங்களோட காம்ரேட்ஸ் கூட, அதாவது அவனோட கொலீக்ஸ் கூட அவன் எப்படி இருக்கானோ அதுதான் மேட்டர். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட்டை பற்றி யார்கிட்டையும் சொல்லவும் விரும்பல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிற ஒரு ஃபேமிலி மாதிரியே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அந்த பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்துட்டு போகுது. மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டென்ஷன் எப்போல்லாம் அவளோட பவரை யூஸ் பண்ணுறாளோ அப்போவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவள் மறுபடியும் அந்த மாதிரி ஏஜிங் ஃபேக்டருக்கு போகிறா. அதாவது இவ்வளோ நேரமாக வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து நம்ம சியோனையும் நுருகாயும் ஏமாற்றிட்டு இருந்திருக்கா. இவளால் வந்து பார்த்திங்கன்னா டாவோவை ரீஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து பார்த்திங்கன்னா இவளால் ரீஜென்ரேட்லாம் பண்ண முடியல. இவன் வந்து ஏமாற்றிட்டு இருக்கா. எங்கே பயந்து ஓடிடுவாங்களோ இல்லைன்னா பயந்து அவங்களோட டெக்னிக் வந்து வீக் ஆயிருமோ, அவங்கள தோக்கடிச்சிடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கா. பட் நம்ம சியோன் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறான். நீ இந்த மாதிரி ஃபார்ம் எடுக்கிறது, இந்த மாதிரி நீ ஃபைட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீ எங்களை அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்க. எனக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்டையும் டாவோ ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, என்கிட்டையும் என்னோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இனிமேல் எங்கள் 2 பேத்துக்கு இடையில தான் போட்டியே. இந்த போட்டியில் யார் அதிக நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் போட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஏன்னா 2 பேருமே எண்டுரன்ஸில் தான் இருக்காங்க. 2 பேர் லைஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா அவகிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம சியோன்கிட்ட லைக் பவர்ஸ்னு சொல்கிறத விட டாவோ ஃபோர்ஸ் இல்லை. நம்ம சியோன்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டாவோ ஃபோர்ஸ் இல்லை. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சியோன் அவனோட பிளேடை வச்சு மறுபடியும் அவளை நல்லா வேகமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கை காலெல்லாம் தனித்தனியாக போயிடுது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஸ்கெட்ச் போட்டது மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. அதாவது நம்மக்கிட்ட ஹிண்டுரன்ஸ் இல்லை. ஹிண்டுரன்ஸ்னால் அவளை அழிக்கக்கூடிய அந்த பவர், அந்த ஆட்ரிபியூட் லைக் வாட்டர், எர்த் அந்த மாதிரி பவர்ஸ் இருக்கும். பட் இவளை அழிக்கிறதுக்கு வேறு ஒரு ஆட்ரிபியூட் தேவை. அந்த ஆட்ரிபியூட் நம்ம சியோன்கிட்டையும் நம்ம நுருகாய்கிட்டையும் இல்லை. ஸோ இவளை அழிக்கணும் அப்படின்னா ஒன்று அவளை வெட்டி அவளை ரீஜென்ரேட் பண்ண விடாமல் இருந்து அவளை தோக்கடிச்சா மட்டும் தான் உண்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்பவே அவங்க இன்னொரு வழி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ வெட்டுறதை விட
சிறந்த டெக்னிக் என்னென்னா அதை நம்ம ஸ்க்ரூ பண்ணுறது. ஸ்க்ரூ அப்படின்னா அந்த இடத்துலேயே வச்சு அந்த பிளேடை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணுறது. அப்படி ஹோல்ட் பண்ணுற மூலிமா அவங்களோட ரீஜென்ரேட் இன்னும் ரொம்ப கம்மியாகும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம அப்படி அந்த பிளேடை வச்சு ஹோல்ட் பண்ணுறப்ப அந்த டென்ஷன் அவங்களோட வெயின்ஸை வச்சு நம்மளே அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மற்ற டவர் ஃபோர்ஸ் வச்சு அட்டாக் பண்ண முடியாது. வெயின்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த வெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடிக்குள்ளே போயிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட்டை வந்து உறிஞ்சி எடுக்கும். ஸோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம சியோன் அவனோட அந்த பிளேடை வந்து பார்த்திங்கன்னா அவளோட டெண்டன், அதாவது அந்த வயிற்று பகுதி ஓவேல்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதில் இருந்து தான் இவங்களுக்கு ரீஜெனரேட் பவர்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இவங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஹிண்ட்ரன்ஸ் எபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த டெண்டனை வெட்டினா அப்படின்னா அவங்க சாவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ரீஜெனரேட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. பட் அவங்களோட நம்ம சியோன் வந்து அவங்கள 120 டைம்ஸ் வெட்டினால அவங்களோட ரீஜெனரேட் பவர் ரொம்ப கம்மியாயிரும். அதனால் நம்ம சியோன் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லை, இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளேடை அப்படியே வச்சு பிடிச்சிட்டே இருப்பான். அவளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயின்ஸ் பவர் வச்சு நம்ம டெண்டனுக்குள்ளே போய் அவளோட டவர் ஃபோர்ஸை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வழியெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம டென்சா வழியை கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் ஒரு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை பொறுத்துக்கிட்டு நம்ம டென்ஷன் வந்து அந்த பிளேடை நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம நுருகாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆயிரும். சென்சே நீங்கள் நிறுத்துங்க, நம்ம இவளை அழிக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறான். பட் நம்ம டென்ஷனுக்கு அவள் சொல்கிறது எதுவுமே கேட்கல. நுருகாய் நீ தள்ளியேறு, இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ஷன் சொல்கிறான். ஸோ இந்த எபிசோடுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரேட்டிங் கொடுப்பேன். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை, பேக் ஸ்டோரிஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் தான் இருக்குது. பட் ஓகே, நான் வந்து 3 கொடுப்பேன். நீங்கள் இந்த எபிசோடுக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நுருகாயோ நம்ம சியோனை பார்த்துட்டு இது நீங்கள் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் அந்த இடத்துல அப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம சியோன் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா டென்சாயை விட்டுட்டு வந்திருக்கவே கூடாது. அவன் என்ன தான் ஆமாம் அவன் சொன்னது கரெக்டு தான். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்சா வந்து நம்ம நுருகாயை தூக்கிட்டு ஓட சொல்லிடுவான் நம்ம சியோனை. நம்ம சியோனும் அவன் சொன்னது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய்ஸ் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுட்டு நம்ம டென்சாவை அப்படியே விட்டுட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுவான். பட் அதுதான் ரைட்டான சாய்ஸ்னு அவனுக்கு தெரியும். பட் நான் எதுக்கு அந்த ரைட்டான சாய்ஸை பண்ணணும், என்னால் முடிஞ்சிருந்தா நான் அவனை காப்பாற்றிருக்க கூட எனக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரைட்டான, அதாவது நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்க சாகுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம எதுக்காக அந்த ரைட்டான சாய்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம நுருகாயை பார்த்து அழுகிறான். ஸோ அவனை என்னால் இன்னமும் அந்த வழியிலேருந்து வெளியே வர முடியல, டென்சா செத்ததுக்கு நான் தான் காரணமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். லைக் அவன் செஞ்சது கரெக்டுன்னு தான் தோணுது அவனுக்கு. பட் அந்த இடத்துல நான் அதை செஞ்சுருக்கிறது கூடாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக இருந்தாலும் நான் அந்த இடத்துல நான் டென்சாவும் நானும் ஒன்றா சேர்ந்து தான் ஃபைட் பண்ணியிருக்கணும், என்னை மன்னிச்சிடு, டென்சா செத்ததுக்கு நான் தான் காரணம், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம நுருகாய் கிட்ட பார்த்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அழுக ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட் டைம் நம்ம சியோன் வந்து பார்த்தீங்கன்னா அழுகிறான். ஸோ அதை பார்த்துட்டு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சியோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நுருகாயை பார்த்துட்டு நீங்கள் இருந்து ஓடிடு, நீயாவது அட்லீஸ்ட் தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நுருகாயை ஓட சொல்கிறான். அவன் நம்ம நுருகாயை பற்றி இங்கேருந்து ஓடிடுன்னு சொல்லி நம்ம நுருகாயும் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடுறா. பட் ஓடுறப்பலையும் அவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துட்டு தான் போகுது. நம்ம டென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன அந்த ஃப்ளாஷ்பேக்கு, நம்ம சியோன் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணது எல்லாமே அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அவளுக்கு ரொம்ப நெருங்கின 2 பேருமே இறக்குறாங்க. ஸோ அப்போ தான் அவளுக்கு தோணுது, நானும் சியோன் மாதிரி தான், என்னால் தான் என்னோடய கிளான் இறந்து போனாங்க, நான் வாழணுமா இல்லை சாகணுமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே என்கிட்ட இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன், என்னோடய மொத்த கிளானும் செத்ததுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு அந்த ஒரு குற்ற உணர்வில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன் இவ்வளோ நாள். பட் டென்ஸா தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னோட இந்த கண்ணை வந்து திறந்து வச்சான். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு தடவை போட்டில் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கப்ப இவளுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு இஷ்டம் இருக்காதுன்னு சொல்கிறத விட இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2த்துக்கும் நடுவில் தான் இருப்பாள். அப்போ தான் நம்ம டென்ஸா தான் தெளிவான ஒரு முடிவை எடுக்க வைப்பான் நம்ம நுருகாயை. இப்படி போயிட்டுருக்கப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்ட் நடக்குது. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்திருக்கா நம்ம சிவனை காப்பாற்ற போகலான்னு. அப்போ பிளேடை கரெக்டாக எடுக்கலான்னு போகிறப்ப நம்ம டென்ஸாவோட சோலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேடை எடுத்து அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நீ செய்ய போகிறது கரெக்டு தான், உன் மனசுக்கு என்ன தோணுதோ அது செய், நீ கண்டிப்பாக வாழணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவளும் அந்த பிளேடை நம்ம டென்ஸா கிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம சியோனை காப்பாற்றுறதுக்காக ஓடுறா. ஸோ செம்மையாக இருந்தது அந்த சீனே, ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. ஸோ இந்த சமயத்தில் உள்ளே ஓடிட்டுருக்கப்பவே நம்ம சியோனோட டவர் ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கிறது அவனுக்கு தெரிய வருது. எனக்கு எதுவுமே கேட்கல, எனக்கு தெரியறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், என்னோடய உயிர் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு நம்ம சியோன் அவனோட மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். அவனோட டவர் ஃபோர்ஸ், லைஃப் ஃபோர்ஸ் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனை விட்டு போயிட்டுருக்கு. இப்படி நம்ம சியோன் அவனை பற்றி நினச்சிட்டே இருக்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயின்ஸ் அவன் பாடி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இதனால தான் அவனோட லைஃப் ஃபோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உரியப்பட்டுருக்கு. அவளோட ரீஜென்ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த லைக் 2 பேருமே அதே மாதிரி தான் எண்டூரன்ஸ், யார் ஃபஸ்ட்டு சாகுறாங்க அப்படிங்கிறது தான். அப்படி நடந்துட்டு இருக்கப்ப டக்குன்னு நம்ம நுருகாய் ஓடி வந்து நம்ம சியோனை கட்டி பிடிச்சி தள்ளி விட்டு கட்டி பிடிக்கிறா. ரொம்ப கட்டி பிடிச்சிட்டே இருக்கா. நம்ம சியோனும் நுருகாய் என்ன பண்ணுற, அப்படிலாம் பண்ணாத, கட்டி பிடிக்காத, என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்குறான். பட் அது எதுவுமே நம்ம நுருகாய் கண்டுக்கல. அவனை வந்து
ரொம்ப கட்டி பிடிக்கிறான். ஸோ அப்போ தான் நம்ம சியோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீல் ஆன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நுர்காய் நீ இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் கட்டி பிடிக்கக்கூடாது, நீ ஒரு பொண்ணு, நீ வந்து பார்த்தீங்கன்னா யாரை எப்போ கட்டி பிடிக்கிற அப்படிங்கிறது உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல நம்ம நுர்காயை வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு, சென்சே நீங்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி பேசுகிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ லிட்டரலி நம்ம நுர்காயால் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அவளோட டவர் ஃபோர்ஸை கொடுக்க முடியும், அவளோட லைஃப் ஃபோர்ஸை கொடுக்க முடியும். பட் அது எப்படின்னு அவளுக்கும் தெரியாது. பட் அந்த ஃபோர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவள் கம்பேர் பண்ணிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எபிசோட்லேயே காமிச்சிருக்காங்க. நம்ம கபிமோருக்கு நம்ம சகிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக இருக்கும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பா. ஸோ அதே டெக்னிக் தான் நம்ம நுர்காயும் நம்ம சியோனுக்கு பண்ணியிருப்பான். அப்புறம் அங்கே காமிப்பா, அதை பாருங்கள், அதோட ரீஜென்ரேட் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா எப்படியாவது ஒரு நாள் ஆகும். ஸோ தயவு செஞ்சு வந்துருங்க, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நுர்காய் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரி நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இறந்துருவீங்க, எனக்கு இதை சுத்தமாக பிடிக்கல. ஸோ எனக்கு புரியுது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸாவை அவெஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ஸா அந்த மாதிரி அவன் நினைக்கல. நான் அவனை பார்த்தேன், அவன் கடைசியாக சாகிறப்ப அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கல, நீங்கள் அதனால தான் அவனை அவெஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். லைக் அவன் இறந்ததை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் இறந்ததுக்கான காரணமான நம்ம டென்ஷனை நம்ம கொண்டே ஆகணும் அப்படின்னு நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது. பட் அந்த ரிவெஞ்ச் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் டென்ஸாவை பார்த்தேன். ஸோ நீங்கள் என்னை அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து சிரித்தான். ஸோ அந்த சிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ லைக் அவனோட எண்ணமும் அதுதான், அவன் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி தான் அவனோட உயிரை கொடுத்துருக்கான். ஸோ அவன் உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றிருக்கான். அந்த உயிரை நம்ம துச்சமாக நினச்சி நம்ம மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கிறோன்னு சொல்லி அந்த உயிரை நம்ம இழக்கக்கூடாது. ஸோ நம்ம உயிரோடு இருக்கிறது தான் அவனோட ஒரே எண்ணம். ஸோ அதை நம்ம இப்போதைக்கு செய்வோம். அவன் சிரித்தது ரொம்ப சோகமாக தான் இருந்தது. பட் அவன் சிரித்தது ரொம்ப கூலாகவும் இருந்தது அதே சமயத்தில். அதனால் நீங்கள் வந்துருங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம் சென்சி அப்படின்னு நம்ம நுர்காய் கேட்குறான். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறா, நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட டென்ஸாவை பற்றி முழுசாக சொன்னதும் இல்லை, எனக்கும் டென்ஸாவை பற்றி முழுசாக தெரியாது. ஸோ நம்ம இந்த இடத்த விட்டு போயிட்டு மற்றவங்க கூட சேர்ந்துட்டு இந்த ஐலாண்டை விட்டு நம்ம உயிரோட வெளியே போயிட்டு நம்ம அவனோட கதையை நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்களோட பிளேடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி குத்தி வச்ச பிளேடில் வந்து ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷனில் நம்ம சியோன், அப்புறம் நம்ம நுர்காய், அப்புறமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ஸாவும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம சியோன் வந்து பார்த்தீங்கன்னா உணர்றான். லைக் அவனால் பார்க்க முடியாது, பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா உணர்றான் அந்த மாதிரி. அப்புறம் உணர்ந்ததுக்கப்புறம் தான் சரி நுர்காய் நீ சொல்கிறது கரெக்டு தான், நம்ம 2 பேரும் வாழணும் அப்படின்னு தான் நம்ம டென்ஸா வந்து இறந்தே போனான். ஸோ அந்த உயிரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துச்சமாக நினச்சிட்டேன். கரெக்டு தான். சரி இதை வந்து வேணால் நம்ம இதோட நிறுத்திடுவோம். கண்டிப்பாக லைக் அந்த டென்ஷன் ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு நாளுக்கு மேலே ஆகும். நம்ம இந்த இடத்த விட்டு போய் நம்ம மற்றவங்க கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நுர்காயும் அவனும் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அப்போ தான் நம்ம சியோன் சொல்கிறான், நீ என்னை சென்சின்னு சொல்கிறத விட நான் உன்னை சென்சின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். என்னோட கண்ணை திறந்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி நுர்காய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சகிரியை காமிக்கிறாங்க. நம்ம சகிரிக்கு முன்னாடி இருக்க டென்ஷன் சொல்கிறான், அவங்க ஜூஜினை பிடிச்சிட்டாங்க போலேயே, அதாவது அழிச்சிட்டாங்க போலேயே அப்படின்னு வந்து அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சைடில் இருந்த மற்ற 2 பேர், அதாவது நம்ம சியோன் அந்த நுர்காய் பேரை எழுதி வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டே வரும். ஏன்னா அவங்க டவர் ஃபோர்ஸ் அழிய பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதிலேருந்து நம்ம சியோனும் நம்ம நுர்காயும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சகிரிக்கு தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் நம்ம சகிரியை அந்த டென்ஷன் கிட்டே கேட்பா, இதெல்லாம் நம்ம நிறுத்திடலாமே, உங்கள் சைடும் ரொம்ப இழப்பு, எங்கள் சைடும் ரொம்ப இழப்பு இருக்குது, நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடலாம் அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருப்போம் அந்த டென்ஷன் கிட்ட. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கபிமோரோட பேர் எழுதி வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நெருப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிட்டு இருக்கும். ஃபுல்லாக மறைஞ்சிருச்சுன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின் பண்ணி வச்சுட்டு போயிருப்போம். உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டவர் ஃபோர்ஸ், அவங்களோட டவர் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அவங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ கபிமோரோட ஃபைட் நம்ம அடுத்து தான் பார்க்க முடியும். கபிமோருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு அடுத்து தான் தெரியும். அண்ட் லிட்டரலி நம்ம சியோனும் நம்ம நுர்காயும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அழிவில் தான் இருக்குது. பட் அது செத்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் காமிக்கல. ஸோ போக போகிற எபிசோடில் தான் நமக்கு தெரியும். அண்ட் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எபிசோடில் வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை நான் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். அண்ட் நிறைய அனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஜுஜுட்சு கேசன் அண்ட் ஹெல்ஸ் பேரடைஸ் 2மே வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. வேறு என்ன அனிம் பற்றின வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நியூ அனிம்ஸும் வரப்போகுது. ஸோ அதை பற்றி நான் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் காய்ஸ் லைவ் ஸ்ட்ரீமுக்கும் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.